1772 ஆண்டு சிவகங்கை போர், அரசியல் மோதல்கள் மற்றும் தமிழக வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கிய காலம். அந்த நேரத்தில் சிவகங்கை அரசை ஆட்சி செய்தவர் முத்து வடுகநாத தேவர். அவரது மனைவி வேலு நாச்சியார் சாதாரண ராணி அல்ல, அரச குடும்பத்தில் பிறந்தவர். பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றவர். குதிரை ஏற்றம், வாள் சண்டை, சிலம்பம் மற்றும் போர் தந்திரங்களில் சிறந்த பயிற்சி பெற்றவர். அவருடைய துணிச்சலும் அறிவும் அவரை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக்கியது. ஆனால் அவரது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிய நாள் விரைவில் வந்தது. 1772 ஆண்டு சிவகங்கை மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த போரில் முத்து வடுகநாத தேவர் வீரமரணம் அடைந்தார். அதன் பிறகு சிவகங்கை எதிரிகளின் கட்டுப்பாட்டிற்குள் சென்றது. ஒரே நேரத்தில் கணவரையும் இழந்தார், அரசையும் இழந்தார். தனது மகளுடன் சிவகங்கையை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. பலருக்கு அது தோல்வியின் முடிவாக இருந்திருக்கும். ஆனால் வேலு நாச்சியாருக்கு அது ஒரு புதிய தொடக்கம். அடுத்த சில ஆண்டுகள் அவர் அமைதியாக இருக்கவில்லை. தனது ஆதரவாளர்களை ஒன்றிணைத்தார், புதிய கூட்டணிகளை உருவாக்கினார், சிவகங்கையை மீட்டெடுப்பதற்கான திட்டங்களை தீட்டினார். இந்த காலகட்டத்தில் மைசூர் ஆட்சியாளரான ஹைதர் அலியின் ஆதரவையும் பெற்றதாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. அவரது உதவி வேலு நாச்சியாரின் போராட்டத்திற்கு முக்கிய பலமாக அமைந்தது. ஆண்டுகள் கடந்தன. பின்னர் சிவகங்கையை மீட்கும் முயற்சி தொடங்கியது. வேலு நாச்சியாரின் படைகளும் ஆதரவாளர்களும் மீண்டும் போர்க்களத்தில் இறங்கினர். அந்த போராட்டத்தில் இன்றும் வீரத்திற்காக நினைவு கூறப்படும் ஒரு பெயர் இருந்தது, குயிலி. வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய வீரப்பெண். வரலாற்று குறிப்புகளின்படி எதிரிகளின் ஆயுத கிடங்கை அழிக்கும் நடவடிக்கையில் தன்னையே தியாகம் செய்ததாக நம்பப்படுகிறது. அவரது வீரச் செயல் போரின் திசையை மாற்றிய முக்கிய நிகழ்வாக நினைவு கூறப்படுகிறது. இறுதியில் பல ஆண்டுகளாக நடந்த போராட்டத்திற்கு பலன் கிடைத்தது. வேலு நாச்சியார் சிவகங்கையின் ஆட்சியை மீண்டும் கைப்பற்றினார். இதன் மூலம் ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக வெற்றிகரமாக போராடிய இந்திய அரசர்களில் ஒருவராக அவர் வரலாற்றில் இடம்பெற்றார். இன்று வேலு நாச்சியார் என்ற பெயர் தமிழக வரலாற்றில் பெருமையுடன் நினைவு கூறப்படுகிறது. ஏனெனில் அவர் ஒரு ராணி மட்டுமல்ல, தோல்விக்கு பிறகும் தளராத மனவலிமையின் அடையாளம். கணவரை இழந்தார், அரசை இழந்தார், நாடு கடத்தப்பட்ட வாழ்க்கையையும் சந்தித்தார். ஆனால் நம்பிக்கையை இழக்கவில்லை, போராடும் துணிச்சலை இழக்கவில்லை. அதனால்தான் 200 ஆண்டுகளுக்கும் மேலாக கடந்த பிறகும் வேலு நாச்சியார் என்ற பெயர் இன்னும் வாழ்கிறது.